நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கூற்று என் செய்யும். நாள் என் செய்யும், நல்ல நாள் கெட்ட நாள் அஷ்டமி நவமி என்ன செய்யணும்? வினைதான் என் செய்யும். நீ புண்ணியம் பண்ணிக்கிற பாவம் பண்ணிக்கிற, நீ பாவம் பண்ண அழு, புண்ணியம் பண்ண சரி, அதுதான் என்ன பண்ணும்? பாவம் புண்ணியம் ஒண்ணும் பண்ணாது. நாடி வந்த கோள் என் செய்யும். குரு பேச்சு சூப்பரா இருக்கும். ஐயோ சனி சரியில்லை, என்ன செய்யும்? கோள் கூற்று என் செய்யும். எவன் தான் என்ன பண்ண முடியும்னா, ஏய் என்னடா பைத்தியக்காரா, அவங்க நல்ல நேரம் கெட்ட நேரம் பாக்குறான், அவன் ஜாதகத்துக்கு அடையிறான், எமன்னா பயப்படுறான். நீ நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும். இவ்வளவு கேர்லெஸ்ஸா பேசுற, இவ்வளவு கேட்லியா பேசுற, என்ன தெனாவிட்டு உனக்குட்டான். அவன் சொன்னா தெனாவிட்டுலடா, குமரேசன் இரு காலும் சதங்கையும் 12 தோள்களும் கடம்பு. எனக்கு முன்னே நான் நினைக்கிறதுக்கு முன்னாடி அந்த முருகன் ஞாபகம் வரணும். எனக்கு ஜூஸ் வேணும் அப்படிங்கும்போது முருகன் எனக்கு ஜூஸ் வேணும்னு சொல்றாரு. அது முதல்ல வரணும். அப்படி வந்துருச்சுன்னா நல்ல நேரம் கெட்ட நேரம் கிடையாது உனக்கு. குரு பேச்சு சனி பேச்சு பார்க்க வேண்டியது இல்லை. புண்ணியாத்மாவை பாபாத்மாவை பார்க்க வேண்டியது இல்லை. எவனுக்கு பயப்பட வேண்டியது இல்லை. எவனுக்கு முதல் எண்ணம் இறைவன், அதுக்கப்புறம் எனக்கு தேவை வருதோ எனக்கு முன்னே வந்து தோன்றி அப்படிங்கிற இது நிக்குமா? நான் சொல்லிட்டேன். எனக்கே போகும்போது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அவையே அப்படி பண்ண கடவுள் செய்து மறந்துடும். நம்ம நிக்க மாட்டேங்குது, மறந்துடுறோம். மறுபடியும் அவன் செய்யறான் இவன் செய்யறான், நான் எப்ப என்ன ஆக போறேன், என்ன நடக்க போகுது, பயமா இருக்கு, எதிர்காலத்தை நினைச்சா கடந்த காலம் இப்படி மோசமா போயிடுச்சு புலம்ப ஆரம்பிச்சிட்டேன். அப்ப சொல்றாரு, இந்த பாட்டை சொல்றாரு, இந்த சிந்தை நொந்து நொந்து அயர்கின்றேன் சிப்பனே, செய்வது ஓந்திலே தீக்குணம் உடையே. என்னடா அப்படி உனக்கு கெட்ட குணம் சிவன் கேட்கிற? என்ன பார்த்து அவ்வளவு பெரிய கெட்ட குணம் இல்ல, மகா கெட்ட குணம் இருக்குது. என்ன வந்து நடிக்கு ஆட்சிய என்றால் இந்த வஞ்ச நெஞ்சம் என் வசம் நின்றதில்லையே. உன் திருவடிக்கு வந்து என்னை சரணாகதி கொடுக்கலாம் எல்லாத்தையும் வந்தா இந்த வஞ்ச நெஞ்சம் ஏன் வசத்துல நிக்கல, எங்கேயோ போகுது. சிவ 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 சிவன் வர அங்க ஒரு பொண்ணு போது பாக்குறேன், போச்சு. அது பிறகு வரணும். இந்த பக்கம் யாரோ சாப்பிடுறான், போச்சு, சாப்பாடு வரணும். வஞ்ச நெஞ்சம் என் வசம் நின்றதில்லையே. சிவன் கேட்கிறார், சோ வாட், நான் என்ன பண்ணணும்? எந்தை நின் அருள் உண்டேனில் உயிரே. நீ அருள் செய். எப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது, நீ அருள் செய்யணும். என்னால ஞாபகம் வச்சுக்க முடியாது, நான் ஊசுப்பைய கேவலமானவன். டக்குனு எதையாவது பார்த்து அதுல ஓடிடுவேன். உன் ஞாபகம் எனக்கு எப்படி இருக்கும்போது நீ தான் அருள் செய்யணும். எந்தை நின் அருள் உண்டேனில் உயிரே, இல்லை எண்ணினால் இல்லை உயிரிழே. யார்கிட்ட பேசுகிறேன் நான்? யார்கிட்ட பேசுகிறேன்? எம்எல்ஏவா, எம்பியா, மினிஸ்டரா, சிஎம்மா, பிஎம்மா? அந்திவா நிறத்து ஒற்றியூர் அரசே. அந்திவா நிறம் எப்படி இருக்கும்? அது போல ஒத்தி, அது ஒத்த கலர் உள்ளதான். பொன்னார் மேனியனை சிவபெருமான் அம்பலத்தே நின்று ஆடல் செய்யமுதே. இந்த அம்பலத்தில் நிற்கக்கூடிய பொன்னிறம் பொருந்திய எம்பெருமான் சிவபெருமான் சொல்றான், நீ அருள் செய்தாதான் எனக்கு உன் ஞாபகம் வர்றதுக்கு நீ அருள் செய்யணும். நான் மறந்தாலும் நீ மறக்கக்கூடாது, ஞாபகப்படுத்தணுங்கிற வரலன்னா இதான் வழி, வேற வழி கிடையாது. ஒன்னே ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. நாங்க ஒரு நாய் வளர்த்தோம், எங்க அப்பா வளர்த்தாரு. நாங்க ஒரு தோப்புல இருந்தோம், அது பெரிய தோப்பு. ஒரு குடிசை போட்டு அந்த தோப்பை பார்த்துருக்கோம். ஒரு நாய் வளர்த்தோம். அங்க இருந்து மெயின் ரோடு வரணும், கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோமீட்டர் இருக்கும். அந்த கோடையிலிருந்து வெளியே வரும். அந்த நாய் போடவே முடியாது. எங்க அப்பா கூட ஒரு வேலைக்கு போவாரு, போடவே முடியாது. நாங்க ஸ்கூலுக்கு போனா எங்க பின்னாடியே ஓடியாந்து ரோட்ல வந்து நின்று நாங்க நவந்த பிறகுதான் திரும்பி போவோம். அதுக்கு நீங்க ரொட்டி வச்சாலும் சாப்பிடாது தம்பி. சாப்பாடு வைக்கிறீங்க, சாப்பிட்டே இருக்கும். டக்கு நாங்க வெளியே போனா விட்டுரும், எங்க பிள்ளை வரும், எங்க பாதுகாப்பு வரும். என்ன சின்சியாரிட்டின்னா, நம்மளாம் சாப்பிட்டு இருந்தா போ சாப்பிட்டுக்கிறேன், போ எல்லாம் நடக்கும், போ சாப்பிட்டுக்கிறேன், வர முடியாது அப்படின்னு சொல்லுவோம். அந்த நாய் அப்படி செய்யல. அதை அப்படியே விட்டுட்டு பின்னாடியே ஓடியாந்து மெயின் ரோட்டுக்கு வந்து, அந்த மெயின் ரோட்ல தான் அடிப்படை செத்துது. அது அப்புறம் அங்க வந்து எங்களை அனுப்பிச்சுட்டு தான் போகும். வாழை ஆடினே இருக்கு. திருப்பி நாங்க வராத சாமி வந்து நிக்க சாமி. எங்க அப்பா 8 மணிக்கு கடை விட்டு வருவாருன்னா நிற்கும் எங்க மெயின் ரோட்ல. அவர் ரிக்ஷா விட்டு இறங்குவார், வாழை ஆடினே விட்டு போடுவார். அப்புறம் அது கிடைக்கும். அந்த நாய் கூட எங்கேயாவது பசங்க வெடிக்கிறதா நம்ம விட்டுடும். வழியில நம்ம கூட வந்து மலம் தின்னும் நாய் என்றார். அதுக்கு நம்ம வைக்கிற பலகாரத்திலேயே மலம் ரொம்ப பிடிக்கும். எங்கேயாவது குழந்தைங்க வெடிக்கிறதுன்னு வச்சுங்க, நம்மள விட்டுடும். அங்க போய் உட்காந்து நக்கி கிடக்கும். அந்த சாப்பாட்டு விட்டு வந்தது மலம் வந்தோடனே அந்த வாசனை நம்மளை விட்டு ஓடி. அது போலதான் நானும். நாயினும் கடையே மலம் தின்னும் நாய். நம்மளை கடை சேர்க்கணும்னா யார் மனசு வைக்கணும்? அந்த இறைவன் தான் மனசு வைக்கணும். அவங்ககிட்டே இப்ப சொல்லணும், எப்ப ஒன்னு நினைக்க என்னால முடியல, நீ தான் செய்யணும்.